சார் ஓகே, கடைசி கேள்வி சார். தற்பொழுது அந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட திமுக கூட கூட்டணியே இல்லைன்றது முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் அதிமுக பற்றி அவர் இது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனம் வைக்கிறார், பேருக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இல்லை அது ஒரு நம்ம பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுங்கட்சிகளை எதிர்த்து தேசிய லெவலில் ஆளுங்கட்சிகள், ஒன்றிய அளவில் ஆளுங்கட்சிகள் பாஜக அவரோட கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, கூட்டணி இல்லை. சென்ட்ரல் லெவலில் ஆட்சியில் இருக்கிறவங்களும் மாநில அளவில் ஆட்சியாளர்களும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதான் அதோடைய புரிதலை கண்டி, அதுக்காக நம்ம வேறு மாதிரி இதை பார்க்க வேண்டாம். ரைட். இன்கேஸ் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் விஜய் கை கோர்த்தால் செல்வர் தந்தைகளோட நாங்கள் இந்தியா, நான் பல முறை சொல்லிட்டேங்க, நாங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் கூட்டணி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா, கடந்த தேர்தல் வரலாறு ஆகட்டும், ஒரு 50 ஆண்டு வரலாறு என்ன பண்ணால், நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோன்னு கடைசி வரைக்கும் பேசுவாங்க. வண்டி வேறு இடத்துக்கு திரும்பும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், நம்பிக்கையோடு இருக்கோம், இன்டாக்டாக இருக்கோம். என்ன சொல்லப்போனால் ஒருவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல். தமிழ்நாட்டில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கால் ஊன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எந்த விலையை வேணாலும் நாங்கள் கொடுப்போம். மக்களிடம் போவோம், மக்களிடம் பேசுவோம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு இன்டாக்டாக எஃகு கோட்டை மாதிரி இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது. ஒரு செங்கலை கூட பேர்த்தெடுக்க முடியாது. எங்களுக்குள்ளேயே ஏதாவது கருத்து வேறுபாடுகளை செஞ்சு செய்யலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்படும். ஜனநாயகம் வெல்லும். பாசிசவாதிகளை, மதவாதிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.